ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டலாமா? நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. மீண்டும் சொல்லுவோம், அவர் இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜாம், என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜாம், என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி வேட்டிலே கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி வேட்டிலே கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த நம்ம என்றைக்கும் நடத்துகிறவர், இப்போதும் நடத்தி சொல்லுகிறவர், கரம் பிடித்து நடத்தி சொல்லுகிறவர். என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே.
அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே, கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். சொல்லுவோம், என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். என்னுடையவர், என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு. அழகான அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. இனிமையானவர் இயேசு, இயேசு, இயேசு. அருமையான அவர் இயேசு, 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 இயேசு. கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு, நமக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தவருக்கு மகிமை செலுத்துவோமாக. மரித்து உயிரோடு கூட எழுந்தவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமா இருக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா. ஆமென், அல்லேலூயா. தம்முடைய அன்பை கல்வாரி சிலுவையிலே அவர் நிரூபித்து காண்பித்தார். அதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்கு வரும் பொழுதெல்லாம், ஆண்டவருடைய பந்திக்கு வரும் பொழுதெல்லாம் இயேசு நமக்காக செய்த அந்த பிராயச்சித்த பலியை நாம் நினைவு கூறுகிறோம். தி அட்டோனிங் சாக்ரிஃபைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நாம் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு பதிலாக தன் மேலே தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. மரணத்தின் பிடியிலிருந்து, பாதாளத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்காக ஆண்டவர் இயேசு மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை இருக்கிறது. நாமும் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு அவர் மரித்தோரில் உயிர்த்தெழுந்ததிலே முதற் பேரானவராக அவர் மாறினார். அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், அதுக்கு முன்னாலே உயிரோடு எல்லாம் எழும்புனவங்க இருக்காங்களே. பழைய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம், எலிசா உயிரோடு எழுப்பினதான ஒரு சின்ன பையன் உண்டு. அது மட்டும் இல்லை, எலிசாவின் எலும்புகளுக்கு மேலே ஒரு செத்த பிரேதத்தை தூக்கிட்டு போகும்போது அவங்க பிரேதத்தை கீழே போடும்போது எலிசா எலும்பு பட்டு அவன் உயிரோடு எழும்பிட்டான். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவே 3 பேரை உயிரோடு எழுப்பினார். யாரெல்லாம்? லாசரு, அந்த 12 வயது சிறு பெண், நாயின் ஒரு விதவையின் மகன். நல்லா கவனிச்சிங்கன்னா, இதுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்த மட்டும் ஏன் மரித்தோரில் முதற் பலனானவர் என்று சொல்லுகிறாங்க அப்படின்னா, இயேசு உயிரோடு எழுந்தது மீண்டும் மரிப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. அதை தான் ரிசரக்ஷன் என்று சொல்லுவார்கள். ரிசரக்ஷன் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சரீரம் மகிமையுள்ள சரீரமாய் மாறிவிடும். ஆகவே தான் இயேசு அந்த பூட்டி இருந்த வீட்டுக்கு உள்ளே கதவு திறக்காமலேயே உள்ளே வந்தார். அது மகிமையின் சரீரம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நான் சொன்ன உதாரணங்கள், லாசருவாக இருந்தாலும், நாயின் ஊர் விதவையின் மகனாக இருந்தாலும், அல்லது அந்த 12 வயது சிறுமியாக இருந்தாலும், எலிசாவின் மூலமாக உயிரோடு எழுப்பப்பட்ட சிறுவனாக இருந்தாலும், அவர்கள் அதற்கு பிறகு சில காலங்கள் வாழ்ந்து விட்டு மீண்டும் மரித்து விட்டார்கள். ஸோ அதை ரீசசிட்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ரிசரக்ஷன் நடந்ததில் முதற் பலனானவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்றார், நமக்காக ரத்தம் சிந்தினார், மரணத்தை ருசி பார்த்தார். நாமும் அந்த உயிர்த்தெழுதலில், உன்னதமான உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் முதல் பலனாக அவர் உயிரோடு கூட எழுந்து வந்தார். ஆகவே தான் பாடினான், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம், என்னுடைய நேசர், ஆத்தும நேசர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்ன செய்தார்? என்னை மீட்டு கொண்டார்.
ஆகவேதான் அடுத்த வரிகள் எழுதியிருக்காங்க அழகா, பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா. இந்த உலகத்தில் வேறு எவரும் இந்த அளவிற்கு பாசம் நம்மிடத்துல காட்ட முடியாது. அல்லேலூயா. இந்த அளவிற்கு தன் ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தக்கூடிய அளவிற்கு, பாடுகள் படக்கூடிய அளவிற்கு ஒரு அன்பை ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பாடலை நாம் பாடுவோமாக. ஒரு துதி பாடல். துதிகள் நடுவில் வாசம் செய்யும் தூயாதி தூயர் நீரே, துதிக்கும் வேளையில் ஜெயம் தந்திடும். துதிக்கும் வேளையில் யோசபாத்துக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் கர்த்தர் ஜெயத்தை தந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20 பார்க்கிறோம். துதிக்கிற போது வந்த ஜெயம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்த போது, அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள்னா சும்மா கூச்சல் போட்டிருக்க மாட்டாங்க. நிச்சயமா எரிகோ மதலை சுற்றி வந்த பொழுது கடைசி நாளிலே அவர்கள் கர்த்தரை துதித்திருப்பார்கள், சத்தமிட்டு ஆரவாரித்து துதித்திருப்பார்கள். கோட்டைகள் தகர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பாடலை நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோமாக. தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடுங்கள். இந்த வேளையிலே கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் நம் நடுவிலே நம்முடைய துதி பலிகளிலே மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. துதிகள் நடுவில் வாசம் செய்யும் தூயாதி தூயர் நீரே, துதிக்கும் வேளையில் ஜெயம் தந்திடும் கர்த்தாதி கர்த்தர் நீரே. துதிகள் நடுவில் வாசம் செய்யும் தூயாதி தூயர் நீரே, துதிக்கும் வேளையில் ஜெயம் தந்திடும் கர்த்தாதி கர்த்தர் நீரே. என் தஞ்சம் நீரே, உம்மை அண்டினேன், உமக்கே என் ஆராதனை. என் தஞ்சம் நீரே, உம்மை அண்டினேன், உமக்கே என் ஆராதனை. உமக்கே உமக்கே கரங்களை அசைத்து பாடுவோம். ஹல்லேலூயா. உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. பாவியாய் அலைந்த என்னையுமே தம் இரத்தத்தால் மீட்டவரே, பரிசுத்தமாய் வாழ பலன் தந்திரே, தம் பிள்ளையாய் மாற்றினீரே. மீண்டும் சொல்லுவோம். பாவியாய் அலைந்த என்னையுமே தம் இரத்தத்தால் மீட்டவரே, பரிசுத்தமாய் வாழ பலன் தந்திரே, தம் பிள்ளையாய் மாற்றினீரே. பரிசுத்தரே எந்தன் இயேசுவே, உமக்கே என் ஆராதனை. பரிசுத்தரே எந்தன் இயேசுவே, உமக்கே என் ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவமானவரே,
மன்னித்து மறுரூபமாக்குகிறீர், மறுகரை சேர்த்திடுவீர். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவமானவரே, மன்னித்து மறுரூபமாக்குகிறீர், மறுகரை சேர்த்திடுவீர். மன்னவரே எந்தன் இயேசுவே, உமக்கே என் ஆராதனை. உமக்கே என் ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை. கரங்களை அசைத்து பாடலாமா? இயேசு ராஜாவுக்கு ஆராதனை, பரிசுத்த பிதாவுக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை. ஷகரபலதோ ரபனஹா. ஹல்லேலூயா. உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. சாந்தமும் தாழ்மையும் உடையவரே, அன்புள்ளம் கொண்டவரே, நுகங்கள் முறிந்திட அபிஷேகித்தீர், வல்லமை பொழிந்திடுவீர். சாந்தமும் தாழ்மையும் உடையவரே, அன்புள்ளம் கொண்டவரே, நுகங்கள் முறித்திட அபிஷேகித்தீர், வல்லமை பொழிந்திடுவீர். வல்லவரே எந்தன் இயேசுவே, உமக்கே என் ஆராதனை. வல்லவரே எந்தன் இயேசுவே, உமக்கே என் ஆராதனை. ஆராதனை. கரங்களை நல்லா அசைத்து இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. உமக்கே என் ஆராதனை. ஆசீர்வதித்திட சித்தம் கொண்டீர், சாபங்கள் தீர்த்தவரே, வியாதியின் ரோகங்கள் மாற்றினீரே, விடுதலை கொடுத்தவரே. ஆசீர்வதித்திட சித்தம் கொண்டீர், சாபங்கள் தீர்த்தவரே, வியாதியின் ரோகங்கள் மாற்றினீரே, விடுதலை கொடுத்தவரே. ரட்சகரே எந்தன் இயேசுவே, உமக்கே என் ஆராதனை. ரட்சகரே எந்தன் இயேசுவே, உமக்கே என் ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை. உமக்கே என் ஆராதனை. உமக்கே என் ஆராதனை. மகிமை மாட்சிமை நிறைந்தவர் அவர், மகத்துவமானவர். He is a great God. மகத்துவமானவர் என்பது அவர் மிக பெரியவர் என்பதை குறிக்கும். நம்மை மன்னித்திருக்கிறார், மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாளிலே மறுகரையில் அவர் சேர்த்திடுவார். நம்முடைய ராஜாவை ஆராதிக்கலாமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவமானவரே, மன்னித்து மறுரூபமாக்குகிறீர், மறுகரை சேர்த்திடுவீர். மகிமை மாட்சிமை
மகத்துவமானவரே, மன்னித்து மறுரூபமாக்குகிறீ, மறுகரை சேர்த்திடுவே. மன்னவரே எந்தன் இயேசுவே, உமக்கே என் ஆராதனை. மன்னவரே எந்தன் இயேசுவே, உமக்கே என் ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. கண்களை மூடி வாய்களை திறந்து ஒரு 5 துதி வார்த்தை எல்லாரும் சொல்லுவீங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து தயவு செய்து என்ன துதி வார்த்தை சொல்ல விரும்புகிறீங்களோ, என்ன துதி வார்த்தை ஆண்டவரை துதிக்கும்படி, பிதாவாகிய தேவனை துதிக்கும்படி வருகிறதோ, இல்லை என்றால் குமாரனாகிய தேவனை துதிக்கும்படி வருகிறதோ, அந்த வார்த்தையை சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியாகிய தேவனை துதிக்கும்படி வருகிற துதி வார்த்தை ஒரு 5 துதி வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எல் எலியோன், மகா உன்னதமானவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல் ஷடாய், சர்வ வல்லமுடையவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல் ரோயி, எங்களை காண்பவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். யெகோவா ஓசேனோ, எங்களை உருவாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். யெகோவா மெக்காதீஸ், எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். யெகோவா ஷாலோம், எங்கள் சமாதானமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்கு சமாதானம் தருகிறவரே உம்மை துதிக்கிறோம். டிஸ்கேனு, யெகோவா டிஸ்கேனு, எங்கள் நீதியா இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. Hallelujah. ஒன்றித்து ஆராதிக்க முடிகிறதா? ஆமென். நல்ல விடுதலையோடு ஆராதிச்சிருங்க. நல்ல நம்ம வயிறார நமக்கு உணவு உட்கொள்கிறது போல தேவ பிரசன்னத்திலே களிகூற ஆண்டவர் அந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்துடணும். நம்ம பிரச்சனை, நம்ம தேவை, நம்மளுடைய பலவீனங்கள் இதெல்லாம் மைண்டை விட்டு தூர போட்டுட்டு ஆண்டவர் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு எனக்காக இருக்கிறார். இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு என்னை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இயேசு என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். இயேசு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, இயேசு, இயேசுவே, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ, என் அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ? இந்த உலக நேசங்கள் ஈடாகுமோ, என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். உண்மையாகவே அதை ரசித்து உணர்ந்து இந்த பாடலை பாடி இயேசுவை மகிமைப்படுத்துவோமாக. எதை கொடுத்தும் அவர் நமக்கு செய்ததை ஈடுகட்ட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விலை கொடுத்து நித்தியத்தை வாங்க முடியுமா? முடியாது. பணம் கொடுத்து பரலோகத்துக்கு போக முடியுமா? டிக்கெட் அங்கே பணம் கொடுத்து எடுக்க முடியாது. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி அதை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பணம் கொடுத்து பாவ மன்னிப்பு பெற முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பணம் கொடுத்து கடவுளோடு உறவு ஐக்கியம் வைக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் அவருடைய கிருபையினாலே உண்டானது. என்ன ஆஸ்தி கொடுத்தாலும் அவர் நமக்காக செய்தாரே, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாரே, அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆசிகளெல்லாம்
ஈடாகுமோ என் அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ அன்பின் அக்கினி பற்றி எரியுதே உள்ளம் எல்லாமே உம்மை நாடி தேடுதே அன்பின் அக்கினி பற்றி எரியுதே உள்ளம் எல்லாமே உம்மை நாடி தேடுதே தண்ணீர்கள் தணிப்பதில்லையே நேசரே உந்தன் அன்பினை தண்ணீர்கள் தணிப்பதில்லையே நேசரே உந்தன் அன்பினை ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ திராட்சை ரசத்திலும் உம் நேசம் பெரியது உந்த நாமமோ அது இனிமையானது திராட்சை ரசத்திலும் உம் நேசம் பெரியது உந்த நாமமோ அது இனிமையானது ருசிந்து விட்டேன் உந்தன் அன்பினை அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை ருசித்து விட்டேன் உந்தன் அன்பினை அறிந்து கொண்டேன் உந்தன் பாசத்தை ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணைய மீண்டும் சொல்லு ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ தாயும் நீரே தந்தையும் நீரே சொந்தமும் நீரே எனதெல்லாம் நீரே ஆத்ம நேசர் என்ற நேசரே ஆயுள் எல்லாம் போதும் நீரே ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ என் அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ வெண்மையானவர் நீ ரூபமுள்ளவர் இன்பமானவர் நீ மதுரமானவர் உன்னத பாடல் உமக்கு தானையா அன்பரே எந்த நேசையா ஆசிகள் எல்லாம் ஈடாகுமோ என் அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ ஆஸ்திகள் எல்லாம் ஈடாகுமோ அப்பா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ உலக நேசங்கள் ஈடாகுமோ என் ராஜா உந்தன் அன்பிற்கு இணையாகுமோ ஹல்லேலூயா கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா ஈடு கட்ட முடியாத தெய்வம் அவர் ஹல்லேலூயா ஈடு இணை இல்லாதவர் நிகரில்லாத நேசர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு புதிய பாடலை நாம் பாட போகிறோம் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே இன்னைக்கு சிம்சோன் தாகத்தோடு கதறின போது ஆண்டவர் அவனுக்காக ஒரு துறவை திறந்து கொடுத்தார் என்று சொல்லி டாக்டர் ஜோசப் ஆல்ரின் ஒரு அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சமீப காலங்களில் வந்த பாடல் இது
நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்காதவர்கள் கற்றுக்கொண்டு பாட அன்பாய் கேட்கிறேன். என் ஹக்கோர், நீர் எந்த துணையாளரே. அது என் ஹக்கோர் அப்படின்றது ஒரு எபிரேய வார்த்தை. ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்டு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த விசுவாச அறிக்கையாக இதை பாட போகிறோம். பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்த்து வைக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆத்ம தாகம், ஆன்மீக தாகம், இதை தீர்க்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. சோர்ந்து போகும் நேரத்தில் எதை தருகிறார்? பெலனை தருகிறார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு வசனம் சொல்லிடுவோம், ஒவ்வொரு ஆராதனை வசனம் சொல்லுவோம்ல, சோர்ந்து போகிறவனுக்கு பெலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அவர் பெருக பண்ணுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோர்ந்து போகும் நேரத்தில் பெலனை தருகிறீர், சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருகச் செய்கிறீர். பெலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பெலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். நாம் இந்த பாடலை கற்றுக்கொண்டு பாடப்போகிறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப்போகிறோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என் ஹக்கோர், நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோர், நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. சேர்ந்து சொல்லுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், உன்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என் ஹக்கோர், நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோர், நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவர், சொல்லுவோம், சத்தமாய் சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில்
பள்ளத்தாக்கில் நடக்கும்போ என்னை காண்பவரே சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகிறேன். சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கிறீர்கள். சோர்ந்து போகும் சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ. சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீ. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என் அக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் அக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாரும் எழுந்து பாடலாமா? சந்தலா கதா நபதா கரபா. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாரும் விடுதலையோடு ஆராதிக்கலாம். ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என் அக்கோர் நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் அக்கோர் நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், இதைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. விசுவாசத்தோடு சொல்லுவோம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என் அக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் அக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் அக்கோர் நீ எந்த துணையாளரே,
நீர் எந்த கரங்களை அசைத்து பாடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே என் அக்கோர் நீர் எங்கள் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர், ஜீவ நதியே என் அக்கோர் நீர் எங்கள் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோம். அவர் வல்லவர், நல்லவர், நமக்கு போதுமானவர். அந்த மேலே கேடினியாந்தரலகரமா ரெபஷகதமனஹாரபலகதபலபா. நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாயில திறந்து யாரும் தயவு செய்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். தயவு செய்து இங்கும் அங்கும் போய்கொண்டிருக்க வேண்டாம். தயவு செய்து இங்கும் அங்கும் பார்க்க வேண்டாம். கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் உன் மனதிலே கொண்டு வந்து ஆண்டவரை உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி கர்த்தரை இந்த வேளையிலே சர்வ சபையாய் இணைந்து துதிப்போமாக. அவர் மகிமைக்கு பாத்திரர். நம் நடுவிலே அவர் உயர்ந்தவர். அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவனாய் நம் நடுவிலே இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் உன் நடுவில் இருக்கிறார் சபையே. உன்னை விடுவிக்கும்படிக்கு உன் நடுவிலே உலாவுகிறார் சபையே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷிமஹா ரபலதரமஹா ரபலகசேரதரலமஷந்தரலகலபலபலபா ரிகபலபலபா. எனக்கு காத்திருக்க வேண்டாம். 2-3 நிமிஷங்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உன்னோடு பேசுவார் மகனே. ஆண்டவர் உன்னோடு பேசுவார் மகளே. ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் இடைபடுவார். அவரை வந்து ஆராதித்து விட்டு எந்த தொடுதலும் பெறாமல் நாம போக முடியாது. கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்மை தொடுவார். வார்த்தையினாலே நம்மோடு இடைபடுவார். தம்முடைய பிரசனத்தினாலே நம்மோடு கூட இடைபடுவார். அல்லேலூயா. ரிபாலா ஷதரமனகதலே ரிகரபரா ஷந்தரலகதனமா கபலபார பலதோரிபியாம். முழங்கால் படியிட விரும்புகிறவர்கள் நீங்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். முழங்கால் படியிட விரும்புகிறவர்கள், முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். மற்றவர்கள் நின்று கொள்ளலாம். மிகவும் பலவீனமாக இருக்கிறவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், தவறல்ல. ஆனால் உங்கள் சிந்தனையிலே இயேசு நிறைந்திருப்பாராக. உங்கள் மனதை ஆவியானவரோடு கூட நீங்கள் ஒன்றிணைத்து விடுங்கள். கர்த்தரை துதித்துக் கொண்டிருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரை துதித்துக் கொண்டிருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. அமனஹேரகதரதெலெலெலெகே என்பரகுடமோசேரகதனனலியாதரா கபலஷேரகதலலலலெமனஹே ரிவஷந்தரதனரியாந்தனனமெசேரதனயாலதயா கரதபலகோஷிரலகதலலகனமா. அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தாராளமா மனதார வாயை விட்டு கொடுத்து திறந்து கொடுத்து அந்நிய பாஷைகளை கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அந்நிய பாஷைகளில் நீ கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. மகா பியாத்தனே ஹெந்தரி ஆலமா ரேங்கட் தெஹேட்டரா துனமா ஹசிந்தலை கமனஹா எல்துரோ காந்தி சிமெத்தியாந்தனா ஹம்பல கூர மகாந்தி ஆலா எல்துரோ ஹோஷி கரகதனா கதியா தரலா அதகலகா ரிமன ஹந்தர தகதமோ சீந்தரி யாக்கர லபூரி யாக்கரா எல்கரோ ஷிக்கியான் தூமி சிதா நனா தனா தனா தரா ரபா ரபா ஷகா ரபா லகா தனா லகா தீதா லகா ரபா லவா ரபா ஷியாதர லகா ரீகா தபெலெபே ஷிந்திரி பியாதபலபா கம்பரகதனு மூரி பியாதரபா ஹூரி அந்தரபலபா. ஹல்லேலூயா. ரகதரனகலகலகா ரீகரரரரகரரரரரரரகதனனியா. கர்த்தர் முன் குறித்தவைகளை
உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் முன் குறித்தவைகளை அவர் உனக்கு முன் அறிவிப்பார். அவர் முன் குறித்தவைகளை அவர் உனக்கு முன் அறிவிப்பார். முன் அறிவித்தவைகளை அவர் முடித்து காட்டுவார். ஹல்லேலூயா. அவர் உன் வாழ்க்கையில முன் அறிவித்தவைகளை அவர் முடித்து காண்பிப்பார். விசுவாசித்தால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர் அவர். அற்புதங்களை செய்கிறவர். தம் மகிமையை அநேக நேரங்களிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம். அற்புதங்களின் வழியாய் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அந்த அற்புதத்தின் வழியாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. லாசருவை உயிரோடு எழுப்பின சந்தர்ப்பத்திலே அன்றைக்கு மார்த்தாளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவனை உயிரோடு எழுப்பின அற்புதத்தின் மூலமாக தம்முடைய மகிமையை, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற அற்புதத்தின் மூலமாக தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய வல்லமையின் கரத்தினால் செய்கிற அற்புதத்தின் மூலமாக தம்முடைய மகிமையை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் லைஃப்ல நீங்க செய்யற அற்புதத்தின் மூலமாக உங்க மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்க. சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? தயவு செஞ்சு வேடிக்கை பார்க்க வேண்டாம். தயவு செய்து தேவனுக்கு நமக்கும் இடையில உள்ள முக்கியமான ஒரு நேரம் இது. உங்களுக்கு உங்க ஆண்டவருக்கு இடையில உள்ள நேரம். என் லைஃப்ல செய்யற அற்புதத்தின் மூலமாக உங்க மகிமையை நான் ருசிக்க செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? என் லைஃப்ல ஒரு மிரக்கல் செய்யுங்க, என் குடும்பத்துல ஒரு மிரக்கல் செய்யுங்க, என் பிள்ளைகளோட லைஃப்ல ஒரு மிரக்கல் செய்யுங்க. எனக்கு செய்யற ஒரு அற்புதத்தின் மூலமாக உடைய மகிமையை வாழ்க்கையில விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. அது நம்முடைய திராணிக்கு மிஞ்சினதா இருக்கலாம், அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அதுதான் அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும். நம்முடைய திராணிக்கும், நம்முடைய திறமைக்கும், நம்முடைய செல்வத்துக்கும், நம்முடைய செல்வாக்குக்கும் மிஞ்சின நிலைமையில இருப்பதுதான் அவருடைய வல்லமையாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறுக்கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறுக்கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன்.
என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உன். மீண்டும் சொல்லுவோம், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். என் வாழ்க்கையில, எங்க சபையில, எங்க தேசத்துல நாங்க கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ரக ரக தன நக நகா. புத்தி கேட்டாத கிரியைகளை செய்ய வல்லமுடைய தேவன் அவர். மகனே மகளே, நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன் புத்திக்கு எட்டாத அதிசயங்களை செய்கிறவர். நீ ஆராதிக்கிற உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உன் புத்திக்கு அப்பால் பட்ட ஆச்சரியமான கிரியைகளை நடத்துவிக்கிறவர். ஹல்லேலூயா. நான் கிரகிக்க முடியாத காரியத்தை செஞ்சிருங்கப்பா. நீ கேட்டா செய்வார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன தெய்வம், உடைய வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. மகாந்தரா கமல சண்டர யாந்தரா ரீகான மகந்திரி ஆலபா. உன்னுடைய தோல்விகளை ஜெயமாய் கர்த்தர் மாற பண்ணுகிறார். உன்னுடைய தோல்விகளை, வாலிப சகோதரா, உன்னுடைய தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணுகிறார். ஜெயம் வரும். சோர்ந்து போகாதே, உனக்கு ஜெயம் வரும். ஜெயம் வரும். தொடர்ந்து ஓடு, முயற்சி செய்து ஓடு, தொடர்ந்து ஓடு, ஜெபத்தோடு ஓடு, ஜெபத்தோடு ஓடு, விசுவாசத்தோடு ஓடு, உனக்கு ஜெயம் வரும். மக்கத்தரக மனஹந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதிக பாரத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆவியானவர் ஒரு விஷயத்தை எனக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு. அதிக பாரத்தோடு திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிற மகளே, அதிக பாரத்தோடு கூட திருமண விஷயத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அதை நானே நிறைவேற்றி கொடுப்பேன், நான் நிறைவேற்றி கொடுப்பேன். ஷக்கா ரம, உன் கண்கள் அதை காணும். ரம்ப ஹசி தரா கபலகா நக்கரப அந்தரப. அதைரியப்படாதே, சோர்ந்து போகாதே. நீ கர்த்தருடைய கரத்தில் அதை நீ ஏற்கனவே கொடுத்து விட்டாய். அந்த பொறுப்பினை நீ ஆண்டவருடைய கரத்தில் ஏற்கனவே கொடுத்து விட்டாய்.
கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவார். ஷகரக துடமஹசி கரபா நிகருஹுடபா ஷந்தலி அக்கரபா நிமனா சக்கரக திபனா சிந்திரி ஹீதரௌட மக்கபா. நன்றி 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 அப்பா. தொடர்ந்து எங்கள் நடுவில் மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக 93வது சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். நின்ற வண்ணமாக 93ஆம் சங்கீதம் நாம் எடுத்து வைத்து கொண்டு நாம் யாவரும் சேர்ந்து அதை வாசிக்க போகிறோம். ஒரு மகத்தான ஒரு சங்கீதம், ஒரு சின்ன சங்கீதம்தான். அதை நாம் யாவரும் சேர்ந்து அழுத்தமாய் நிறுத்தி நிதானமாய் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே 729ஆம் பக்கம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அநாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. 5ஆம் வசனம் சேர்ந்து ஒரு விஷயம் இன்னுமாய் வாசிக்கலாம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு நேரம், ஆண்டவருக்கென்று கொடுக்கிற நேரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நிற்க அன்பாய் கேட்கிறேன். அதை தொடர்ந்து நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கும். ஆகவே இன்றைக்கி 2-3 தடவை நீங்கள் உட்கார்ந்து எழும்பணும், பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னத்தை கனம் பண்ணி நாம் எழுந்து நிற்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் காணிக்கைக்காக ஜெபித்த பிறகு பாடலை பாடுகிற வேளையிலே நாம் கர்த்தருக்கென்று செலுத்தப் போகிறோம். மகிமையின் தேவனே, பரலோகத்தின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே உம்முடைய அடியார்களாகிய எங்களை கூடி வர செய்த உம்முடைய மகா பெரிய தயவிற்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உம்மை நேசித்து நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் எங்களுக்கென்று எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து நீர் கிடைக்க பண்ணின வருமானத்தின் தசம பாகத்தை, காணிக்கைகளை உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இது தேவனுக்குரியதென்பதை அறிந்து, கர்த்தருக்குரியதென்பதை அறிந்து உமக்கென்று நாங்கள் அதை கொடுக்கிறோம். எங்களிடத்தில் வாங்கிதான் உமக்கு காரியமாக வேண்டும் என்று அல்ல கர்த்தாவே, ஆனாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக இந்த ஒரு நியமத்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். நீர் ஏற்படுத்தின அந்த நியமத்திற்கு உட்பட்டு அன்பின் நிமித்தமாக அதை செய்கிறோம். இதை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை அற்புதமாய் சந்தித்து, தேவைகளின் நடுவிலே உம்முடைய கிருபையின் கரம் அவர்களுக்கு உதவியாய் இருப்பதை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்வீராக. உமக்கு கொடுத்தவர்கள் எவரும் ஒரு காலத்திலும் குறைந்து போனதில்லை என்பதை இந்த நாட்களிலே கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாய் அவர்கள் அதை பார்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மற்ற ஆராதனை பகுதிகள், திருவிருந்து ஆராதனை நேரம், கர்த்தாவே, சண்டே ஸ்கூல், இன்னுமாய் தேவ செய்தி, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் சூழ்நிலைகளில் நம்முடைய ஆளுகையை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தெய்வம் இயேசு,
என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கனவின் வழியாய் பேசுவார், கலக்கம் நீங்க பேசுவார். கனவின் வழியாய் பேசுவார், கலக்கம் நீங்க பேசுவார். காட்சி தந்து பேசுவார், காட்சி தந்து பேசுவார். சாட்சியாக நிறுத்துவார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. பாடலாமா? என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். பாதம் அமர்ந்து தியானிப்பேன், பாதம் அமர்ந்து தியானிப்பேன். பரலோகத்தை தரிசிப்பேன். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த காலவேளையிலே நம்முடைய தியானத்திற்காக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆண்டவரே, எங்களோடு கூட இந்த நாளில் பேசும். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். இதுதான் இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். One who breaks open the way will go up before them. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை முன்னிட்டு சில காரியங்களை 1ஆம் தேதி அதிகாலை ஆராதனையிலே தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக அதே தலைப்பிலே தடைகள் நீங்கும் என்கிற தலைப்பிலே தான் இந்த நாளிலே அந்த செய்தியின் தொடர்ச்சியாக உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். அன்றைய நாளிலே அநேகர் வரவில்லை. ஆகவே அந்த நாளில் நான் கொடுத்த அந்த செய்தியின் சுருக்கத்தை சற்று சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த நாளின் செய்தியை நான் தியானிக்க இருக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அந்த வசனத்தை, அந்த வார்த்தை, அந்த பகுதியை மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த வேத வசனம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் வைத்திருந்த திட்டத்தின் தீர்க்க தரிசனமாக அது காணப்படுகிறது. இது மேசியாவை குறித்த ஒரு வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பதாக நடந்து போவார் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தின் முடிவிலே கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடையிலே இன்னொரு வார்த்தை வருகிறது, ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் என்கிற வார்த்தை வருகிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த வசனம்
எல்லா வேத பண்டிதர்களும் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்திய நாட்களில் அவர் செய்கிற அந்த காரியத்தை இது குறிக்கிறது. மேசியாவை குறித்த வசனம், அவர் தமது ஜனத்திற்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவராய் கடந்து போகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல்வேறு தடைகளையே பார்த்து பார்த்து சோர்வுற்றிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களாகிய நமக்கு இந்த ஜூலை மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தை, நினைப்பூட்டி தருகிற வார்த்தை, தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. 4 விதமான தடைகள், நான் 3 விதமான தடைகள் என்று 1ஆம் தேதி சொன்னேன். அதில் இன்னொன்றை சேர்த்தும் அன்றைக்கு சொல்லியிருந்தேன். அதை நான் குறிப்பிட்டு சொல்லும்படி விரும்புகிறேன். பிசாசினால் வருகிற தடைகள், மனிதர்களால் வருகிற தடைகள், சூழ்நிலைமைகளினால் வருகிற தடைகள், கர்த்தராலேயே வருகிற தடைகள் என்று சொல்லி 4 விதத்திலே இதை பார்க்க முடியும். ஆண்டவர் தடை பண்ணுவாரா, கர்த்தர் சில காரியங்களை தடை செய்வாரா என்று கேட்டால் தடை செய்வார். ஆண்டவர் தடை செய்ததற்கான ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கிறதா? இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் தெரியும் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை தடுப்பவர் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய முன்னேற்றத்தை ஆண்டவர் தடுக்கிறவர் அல்ல. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது, அவரை நேசிக்கிறவர்களாய் இருக்கும்போது, அவரை சேவிக்கிறவர்களாய் இருக்கும்போது, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை தடை செய்கிறவர் அல்ல. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை தடை செய்வாரையானால் அதற்கு பின்னதாக ஏதோ ஒரு பெரிய மேலான நன்மைக்கு ஏதுவான வாசலை அவர் ஏற்கனவே திறந்து வைத்து விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16:6 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இதை குறித்து அதிக முறை நான் உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஆசியாவிலே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம் என்று பவுலுடைய டீமையும் தடை பண்ணார். ஆசியாவுக்கு வேற டைம்ல வேற பிளான் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் ஐரோப்பாவுக்கு சுவிசேஷம் போகவில்லை. பவுலையும் அவனுடைய குழுவினரையும் ஐரோப்பாவிலே பயன்படுத்த வேண்டும் என்கிற திட்டம் ஆண்டவருடைய மனதிற்குள்ளே இருந்தபடியினாலே ஆவியானவர் தடை பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, ஒரு முறை நான் இந்த மேப்பை போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினேன். இந்த சைடு போகணும்னு நினைச்சிருந்தேன், இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் அதை தடுத்துட்டு இந்த சைடு போக வச்சாரு. ஒரு பெரிய ஓப்பனிங்க, ஒரு பெரிய திறந்த வாசலை, ஐரோப்பாவுக்கே சுவிசேஷம் போகிறதுக்கான திறந்த வாசலை அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு தெளிவான நடத்துதலை கொடுத்தார். மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து, மக்கதோனியா பிரசன்ட் டே கிரீஸ், மக்கதோனி கிரேக்க நாடு, மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து சொப்பன தரிசனத்திலே பவுலோடு கூட பேசுகிறதாக அந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே நம்ம நிறைய மெட்டிகுலஸா பிளான் பண்ணுவோம். பவுல் சாதாரண ஆள் கிடையாது, ஹைலி எஜுகேட்டட் மேன். பிளானிங் எல்லாம் ரொம்ப மெட்டிகுலஸா பண்ணுவார். ரொம்ப பார்த்து இந்த நாளில் இந்த இடத்துல இருக்கணும், இந்த டைமில் இங்கே இருக்கணும், எதுவும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுறதான பவுல் அவர் எல்லாம் பிளான் பண்ணி வச்ச பிறகு அதில் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆவியானவர் தடுக்கிறார். பவுலுக்கு தெரியும், முறுமுறுக்கவில்லை, பவுல் விசனப்படவில்லை, மனம் சலிக்கவில்லை. ஆவியானவர் தடுத்தால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவர் மனதிலே கொண்டு பின்னும் அந்த இடத்துல அவர் தங்குகிறதை பார்க்கிறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு ஆவியானவரே நடத்துதலை கொடுக்கிற வரைக்கும் இங்க பாருங்க, ஆவியானவரோ மீசியா 7ஆம் வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். they tried to go there. ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் த்ரோவாவுக்கு வந்தார்கள். த்ரோவா அப்படின்ற இடம் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ மேப்பு காட்ட வழி இல்லை, நேரம் இல்லை. த்ரோவா பட்டணம் பார்த்தீங்கன்னா கடல் கரை எட்ஜி. ராமேஸ்வரம் போயிருக்கிறீங்களா? தனுஷ்கோடி போயிருக்கிறீங்களா? தனுஷ்கோடியில் ஒரு இடம் உண்டு, எப்படி 2 கடலும் சந்திக்கிற ஒரு இடம். அதை தாண்டி போக முடியுமா?
கார் அது வரைக்கும் தான் போகும். அது மாதிரி த்ரோவா பட்டணம், கடற்கரை பட்டணம், அந்த எட்ஜில் வந்து மாட்டி நின்றுட்டாங்க. எங்கே போகிறது? அதுக்கப்புறம் சரி ஆண்டவர் வழி காட்டினாதான் அடுத்த திசை எங்கே போகிறதுன்றது தெரியுன்ற நிலைமையில். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் லைஃப்பில் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிளான் பண்ணுவீங்க, நம்மளையும் சேர்த்து நமக்கு பிளான் பண்ணுவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிளான் பண்ணுவோம், என்னெல்லாமோ பிளான் வைப்போம். ஆனால் ஆண்டவரை அறிந்து, ஆண்டவரை நேசித்து, ஆண்டவரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி பிளான் பண்ண பிறகும் கூட திடீர்னு கர்த்தர் உள்ளே வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம் என்பது நம்மை பார்த்து நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. ஆண்டவர் உன்னை தடுப்பார் என்று சொன்னால் அதை விட பெட்டரான ஏதோ ஒன்று, அதை விட மேலான, அதை விட மேன்மையான, அதை விட பிரதானமான, நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறார் என்பதை அதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிளில் உள்ளது தான் சொல்கிறேன், பைபிளில் உள்ளது தான் சொல்கிறேன். நிறைய நேரங்களில் எல்லா நேரமும் ஆண்டவர் தடுத்துட்டே இருக்க மாட்டார். நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த பாதையை காட்டுவார். ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு டெட் எண்டில் கொண்டு விடுறாருன்னா, நான் அந்த ட்ராவாஸ்ன்னு சொன்னால் இட்ஸ் எ டெட் எண்ட். ஒரு டெட் எண்டில் லைஃப்பில் கொண்டு ஆண்டவர் உங்களை விடுகிறார் என்று சொன்னால் அமைதியாக ஜெபம் பண்ணிக்கிட்டு காத்திருப்பது நல்லது. ஏற்ற நேரம் வரும் பொழுது அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்ய வேண்டும், அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க வேண்டும், விசுவாசத்திலே அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க வேண்டும், எந்த திசைக்கு நேராக செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக உறுதிப்படுத்தலோடு சொல்லி உங்களை நடத்துவார் என்பதற்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் ஒரு வலிமையான சாட்சி. அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்போ இந்த தடையை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. நம்முடைய முன்னேற்றத்தை அவர் தடுக்க மாட்டார், நம்முடைய உயர்வை அவர் தடுக்க மாட்டார். ஆனால் பிற தடைகள் இருக்கிறது, அந்த தடைகளை நீக்கி போடுகிறதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிசாசினால் வருகிற தடைகள், மனிதர்களால் வருகிற தடைகள், சூழ்நிலைமைகளால் வருகிறதான தடைகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதர்களால் வரக்கூடிய தடைகள், பிசாசினால் வருகிற தடைகள், மனிதர்களால் வரக்கூடிய தடைகளை கர்த்தர் ஏற்ற வேளையிலே மாற்றுவார். சில நேரங்களிலே மனிதர்களையே பயன்படுத்துவார் அந்த தடைகளை உடைக்கிறதற்காக. அல்லேலூயா. உதாரணங்கள் எல்லாம் சொல்லுவேன், போக போக சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசினால் வருகிற தடைகளை கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே முற்றிலும் தகர்த்து போடுவார். சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைமைகளே நமக்கு தடையாக இருக்கும். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்திலே அந்த தடைகளை தகர்த்து போடுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1877ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். சூழ்நிலைகளிலே வருகிற தடைகளை எப்படி கர்த்தர் ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் மாற்றினார் என்று சொல்லி. சூழ்நிலைகளிலே வருகிற தடைகள். நிறைய பேர் ஜார்ஜ் முல்லரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஜார்ஜ் முல்லர் மிகப்பெரிய விசுவாச வீரன், பெரிய விசுவாச வீரன், அதிகமாய் ஜெபம் பண்ணுகிறவர். அவர் ஜெபம் அதிகமாய் கேட்கப்பட்டதற்கான எத்தனையோ உதாரணங்கள் உண்டு, நடந்த சம்பவங்கள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் 1877ஆம் ஆண்டு பிரிஸ்டாலில் இருந்து SS சார்டினியன் அப்படின்ற ஒரு கப்பலில் கியூபெக் அப்படின்ற இடத்துக்கு அமெரிக்காவுக்கு அவர் போகிறார். ப்ரீச்சிங் அசைன்மெண்ட் போயிட்டு இருக்கிறார், ஏறி போகிறார். அந்த நாட்களில் எத்தனை நாள் ஆகுமோ தெரியலை. எப்படியும் இப்போ டிரான்ஸ் அட்லாண்டிக் செயில் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி வந்து விமானத்தில் ஏறக்குறைய 15 மணி நேரம் ஆகுது டிரான்ஸ் அட்லாண்டிக் ஃப்ளைட்டு. அதுவும் ஆமாம், அந்த கல்ஃப் ரீஜன்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இங்கிலாந்துலேருந்து போகணும். விமானத்தில் 15 மணி நேரம்னா கப்பலில் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு நம்ம யூகித்து கொள்ளலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 7, 8, 10 நாளாவது ஆகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவருக்கு சனிக்கிழமை மாலையிலே மதிய நேரத்தில் ப்ரீச்சிங் இருக்கிறது. செய்தி கொடுக்க, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். அட்லாண்டிக் மகா கடலிலே கப்பல் வந்து கொண்டிருக்கும் பொழுது மிகுந்த அடர்ந்த பனிமூட்டத்தின் காரணமாக கப்பலை இயக்க முடியவில்லை. கப்பல் கேப்டன் ஒரு சாதாரண கிறிஸ்தவர். அவர் அந்த கப்பலை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். பனிமூட்டம் கலையட்டும் என்று வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இது நடப்பது புதன்கிழமை நடக்கிறது. புதன், வியாழன், வெள்ளி 2 நாட்களுக்குள்ளே போய் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே ஒரு 22 மணி நேரங்கள்
கப்பலை இயக்க முடியவில்லை. 22 மணி நேரம்னா ஏறக்குறைய எவ்வளோ பிஹைண்டாக இருக்கிறாங்க? ஏறக்குறைய ஒரு நாள் பிஹைண்டாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவருக்கு வெள்ளிக்கிழமை அங்கே போய் ரீச் ஆக வேண்டியதான கப்பல் இதுவரைக்கும் ரீச் ஆகலை. அவருக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்கிற மாதிரி இவர் ரெடி பண்ணி புக் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்பொழுதோ ஏறக்குறைய ஒரு நாள் இதில் லேப்ஸ் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலைமையில் அந்த 22 மணி நேரம் கப்பலை இயக்க முடியாமல் அந்த கேப்டன் அப்படியே போய் பார்க்குறாரு, வர்றாரு, சாட் ரூம்குள்ளே வர்றாரு. இப்படி இருக்கிற வேளையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த இடத்துல அப்படியே இந்த கேப்டன் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் தோளில் வந்து ஒரு கை படுது. திரும்பி பார்க்குறாரு, அங்கே ஜார்ஜ் முல்லர் நிற்கிறாரு. என்ன கப்பல் போக முடியாதா? அவர் சொல்கிறார், இட் இஸ் குவைட் இம்பாசிபிள், சான்ஸே இல்லை. இந்த பனிமூட்டம் விலகினால் மட்டும்தான் போக முடியும். இப்பொழுதைக்கு இந்த பனிமூட்டம் விலகுகிறது போல தெரியவில்லை. ஏற்கனவே 22 மணி நேரங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். ஜார்ஜ் முல்லர் சிரிச்சிட்டு சொன்னார், நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டார். சின்ன ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, கடந்த 57 வருஷம் என்னோட மினிஸ்ட்ரி அசைன்மெண்ட்டில் நான் தவறுனது கிடையாது. கடந்த 57 வருஷம் நான் மினிஸ்ட்ரி அசைன்மெண்ட்டில் தவறுனதுக்கு, உங்களுடைய ஊழிய காரியத்தில் நான் போகாமல் இருந்தது கிடையாது. அத்தனை ஆண்டுகள் நீர் பாதுகாத்து என்னை நடத்தினீர். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த பனிமூட்டம் விலகும்படி செய்யும் என்று 5 நிமிஷத்தில் எனக்கு விலகி ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எழும்பிட்டார். அவர் ஜெபம் பண்ணது பார்த்தோன்னா கப்பல் கேப்டன், நானும் ஜெபிக்கிறேன்னு சொன்னோன்னே, நீ ஜெபம் பண்ண வேண்டாம், உனக்கு ஏற்கனவே விசுவாசம் இல்லை, இம்பாசிபிள்னு சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டேன். இது அவர்கிட்ட சொல்கிறார், 57 வருஷத்தில் என் ஆண்டவர் என்னை வந்து என்னுடைய ஜெபத்தை தள்ளினதே கிடையாது, வேணா பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி எக்ஸாக்டாக 5 நிமிஷம், கரெக்டாக 5 நிமிஷத்தில் அந்த பனிமூட்டம் எங்கே போனது என்று தெரியவில்லை. சரியான நேரத்திற்கு ஜார்ஜ் முல்லர் அந்த இடத்திற்கு போய் செய்தி அளித்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இதை அந்த கப்பலை இயக்கின கேப்டனே இன்னொரு இடத்துல சொன்ன செய்தி டாக்குமெண்ட்டாக இருக்கிறது. அவர் சொன்னார், அது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் சாதாரண ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன். என்றைக்கு அந்த மனுஷனையும், ஜார்ஜ் முல்லர் என்கிற அந்த மனுஷனையும் அவனுடைய ஜெபத்தையும் பார்த்தேனோ, தட் அந்த இந்த வார்த்தை தான் எழுதுறாரு, தட் ரெவல்யூஷன்ட் மை கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் மை கிறிஸ்டியன் லைஃப். அது என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தையும் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அது தலைகளாக புரட்டி போட்டு விட்டது என்று சொல்லி அந்த மனுஷன் சொன்னதை நான் வாசித்தேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் தடையாய் வரும் பொழுது, எப்பேற்பட்ட தடையாய் இருந்தாலும் அதை மாறச் செய்கிறதற்கு நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் வல்லமை உடையவர் இருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல சாட்சி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையில தடைகளை பார்க்கிறோம்? சூழ்நிலைகளில் வருகிற தடைகள். சத்துருவாகிய பிசாசு சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை கையாண்டு நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடிக்கு நமக்கு தடைகளை கொண்டு வரலாம். ஆனால் சூழ்நிலைகளை அரசாளுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நாம் லேகியோன் என்கிற பிசாசு பிடித்தவனுடைய வாழ்க்கையிலே இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்ததை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அந்த சம்பவத்திற்கு முன்னதாக ஒரு காரியம், மார்க்லையும் அதை எழுதுறாரு, லூக்காவும் அதை எழுதுறாரு. அவங்க 2 பேருமே எந்த சம்பவத்திற்கு அடுத்தது இந்த லேகியோனுக்கு விடுதலை கொடுத்து எழுதுகிறார்கள் என்றால், இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அமர்ந்திருக்க பண்ணின நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அவர்கள் அந்த கதறினருடைய நாட்டின் கடற்கரையிலே வந்து இறங்குகிறார்கள். இந்த சம்பவம் பார்க்கும் பொழுது யதார்த்தமாக இருக்குது. கலிலேயா கடலில் அவ்வப்போது புயல் வரும், அவ்வப்போது சூறாவளி வரும், கடல் கொந்தளிப்பு வரும். இதெல்லாம் யதார்த்தமானது தான். இதிலெல்லாம் ஒன்று பெரிய விஷயம் அல்ல என்று நினைக்கலாம். ஆனால் சில வேத பண்டிதர்கள் ஆழமாக அழுத்தமாக சொல்லுவது என்னவென்றால், பிசாசுக்கு தெரியும் சீஷர்களுக்கு, நல்ல கவனிங்க, சீஷர்களுக்கு எதுக்கு கடலுக்கு அந்த பக்கம் போக சொல்கிறாருன்னு விஷயம் தெரியாது. ஏன் அங்கே போகிறோம், அங்கே போய் என்ன செய்ய போகிறோம் என்கிற விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியாது? சீஷர்களுக்கு தெரியாது. சில நேரங்களில் ஆண்டவர் வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகும்போது எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னு சொல்லாமல் கூட கூட்டிகிட்டு போகலாம் ஒருவேளை. அப்படி போகிறாங்க. ஆனால் இயேசு எதற்கு போகிறார் என்று இயேசுவுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? எதுக்கு போகிறார்? அங்கே வேற ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? செய்யலை. அங்கே போய் வேற ஊழியம் செய்ய முடிஞ்சுதா? முடியலை. அந்த கதறினருடைய நாட்டில்
அந்த லேகியோன் அங்கே பிசாசு பிடித்தவன் சரியான பிறகு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து அவர் கையை கும்பிட்டு தயவு செஞ்சு இடத்த விட்டு என்ன செஞ்சிருங்க, போயிடுங்கன்னு பயந்து போய் அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஏற்கனவே இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதே வேளையில் அவர் வர்றாருன்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஏன்னா பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, அவர் படகிலிருந்து இறங்கின உடனே பிசாசு பிடித்தவன் ஓடோடி வந்து, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிமா வந்த உழறாங்க. அப்போதான் காலை வைக்கிறார் கடற்கரையில். இதுக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம் என்றால், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னேனே, அவர்கள் சொல்கிறார்கள், பிசாசு தான் இயேசு வருகிறதை தடுக்கும்படியாக அந்த கடலிலே ஒரு கொந்தளிப்பை அந்த நேரத்தில் அவன் ஏற்படுத்தி விட்டான் என்று சொல்லி, காற்றை அவன் வீச செய்து ஒரு விதமாய், இது சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ளாம, அது எப்படி பிசாசு செய்ய முடியும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பிசாசு உத்தரவு வாங்கிட்டு பன்றி கூட்டத்துக்குள்ளே போக முடிஞ்சதில்ல. அந்த பன்றி கூட்டம் எங்கே ஓடினது? கடலுக்குள்ளே ஓடினது. எனக்கு அருமையானவர்களே, அங்கே காற்றும் கடலும் இவர்களுடைய பாதையை தடுக்கிறது போல அங்கே பிசாசு அந்த சூழ்நிலையை அவன் கையாண்டு அந்த இடத்துல அவன் தடுக்கிறதற்கு வருகிறான். அந்த தடையை இயேசு தம்முடைய வார்த்தையினாலே மாற்றினார். காற்றை அதற்றினார், இறையாதே என்று சொன்னார். கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்களை எதிர்த்து வருகிற விதத்திலே, நீங்கள் போக வேண்டிய இலக்கை அடைய முடியாதபடிக்கு எத்தனை எதிர்ப்பின் போராட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த போராட்டங்களை கர்த்தர் தடுத்து போட்டு, என கருமையானவர்களே, பிசாசின் தடைகளை முறியடிக்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சத்ரு என்னென்ன தடைகளை போட்டிருப்பதாக ஒருவேளை நீங்கள் நினைத்தாலும், நான் சொல்லுவேன், ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்திற்கு சத்ரு தடை போடுகிறானே, இந்த நன்மையை நான் அனுபவிக்க முடியாதபடி சத்ருவாகிய பிசாசு தடை போடுகிறானே, எல்லா தடையும் மாற்றுகிறதற்கு நீங்கள் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கும் வல்லமை உடையவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கும் வல்லமை உடையவராக இருக்கிறார். அடுத்ததாக மனிதர்களால் வருகிற தடைகள். நெகேமியாவுக்கு அலங்கத்தை கட்டணுன்ற ஒரு எண்ணம், ஏக்கம், அந்த பாரத்தை ஆண்டவரே அவனுக்குள்ளே கொடுத்திருந்தார். அலங்கத்தை கட்டின போது மனுஷங்களால் என்னென்ன தடைகள் வந்தது என்று சொல்லி பார்த்தால், மனிதர்களால் நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா 6 1 முதல் 17 வரையிலான வசனங்களில் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே முதல் 17 வசனத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 3 நபர்கள் அங்கே தடை செய்கிறார்கள். 1ஆம் வசனத்திலே, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது. இவங்கெல்லாம் யார்? இந்த பேர் சொன்னவங்கெல்லாம் யாரும் மனுஷங்க, சாதாரண மனுஷர்கள் அல்ல. நெகேமியாவும் யூதர்களும் அந்த இடத்திற்கு வருகிறதுக்கு முன்பதாக அந்தந்த மாகாணங்களிலே நல்ல தலைவர்களாகவும், நல்ல தலைவர்னா தலைமத்துவத்தில் இருந்து அதிக செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருந்தவர்கள். இவர்கள் நெகேமியா உள்ள வந்த உடனே தங்களுடைய ஆளுகைக்கு பாதிப்பு வருமோ என்கிற கோணத்தில் யோசித்து பொறாமையினாலே அவர்கள் தடுக்க ஆரம்பித்தார்கள். எப்படியெல்லாம் தடுத்தாங்கன்னு இப்போ மனுஷங்களால் அவர் தடை. 2ஆம் வசனத்தில் கடைசியில், அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். மனிதர்கள் பொல்லாப்பு செய்ய நினைக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய நீங்கள் செய்து முடிக்கும்படி நினைக்கிற காரியத்தை செய்து முடிக்க விடாதபடிக்கு தடுத்து நிற்கிற மனிதர்களை இந்த காலவேளையிலே ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால் அந்த தடைகளை உடைக்க போதுமானவர். அந்த மனிதர்களை கையாளுகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசித்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாச அளவுக்கு தக்கதாக பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நெகேமியா என்ன சொல்றார்? 3ஆம் வசனத்திலே, நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. எதுக்குன்னா, வா, தனியா வான்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? பொல்லாப்பு செய்யறதுக்காக கூப்பிடுறாங்க. 4 தடவை கூப்பிடுறாங்க.
அது மெனக்கிட்டு போவான். நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கிட்டு போவானே என்று சொல்ல சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். வா இங்க வந்து எங்கிட்ட பேசு சொல்றாங்க 4 தடவை சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு ஃபோர்ஜரி பண்ண ஒரு டாக்குமெண்ட் அவங்க எடுத்துட்டு வராங்க. 5ஆம் வசனம், கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். முத்திரை போடாத கடிதம் என்ன அர்த்தம்? சீல் வைக்காத. அப்போ ஒரிஜினல் இல்லை. ஸோ என்ன இல்லை? ஒரிஜினல் இல்லை. உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மையையும் புரட்டி போடத்தக்கதாக ஒரிஜினல் இல்லாத டூப்ளிகேட்டை யாராவது பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா? அந்த தடையை, மனுஷனால் வந்த அந்த தடையை கர்த்தர் உடைக்க இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முத்திரை இல்லாத ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் பயம், 9ஆம் வசனத்திலே எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். த்ரெட்டனிங், லைஃப் த்ரெட்டனிங் அங்கே வருகிறது. 9ஆம் வசனம். 10ஆம் வசனத்திலே கடைசியில் இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். எவ்வளவு லைஃப் த்ரெட்டனிங், எத்தனை தடைகள் பாருங்க. ஆனால் சரித்திரத்திலே வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர், எவ்வளவு அதிகமாக மனுஷ தடை வந்ததோ அவ்வளவு வேகமாய் கர்த்தருடைய வேலையை நிறைவேற்றி முடிக்க நெகேமியாவின் கரங்களை, அவனோடு கூட இருந்தவர்களின் கரங்களை கர்த்தர் பலப்படுத்தினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? 52 நாட்களிலே அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டி முடித்தார்கள். 15ஆம் வசனம், அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய், அவங்க அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. எதிராளிகள், பகைஞர் முனையற்று போய் அவர்கள் போய்விட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, மனிதரால் வருகிற தடைகளை கர்த்தர் புரட்டி போடுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே ப்ரொஃபஸர் மாதவன் அவங்க ஓப்பனாகவே பப்ளிக்காகவே சொல்லியிருக்காங்க அவங்க டெஸ்டிமோனியை. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் அவர்கள் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சாட்சியை சொல்லி இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது உண்டு. அங்கே சின்ன ப்ரேயர் செல் மாதிரி வைப்பது உண்டு. இந்த சூழ்நிலையில் நிர்வாகத்தில் இருந்து 3 முறை மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சுவிசேஷம் மாணவர்களுக்கு சொல்லக்கூடாது, ப்ரேயர் செல் நடத்தக்கூடாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்கள் ப்ரேயர் செல் நடத்தலை. ப்ரேயர் செல்லை எங்கே மாற்றிட்டாங்க? நம்முடைய சர்ச்சுக்கு மாற்றிட்டாங்க. ப்ரேயர் செல் இங்கே வச்சு 2006-7 இங்கே வச்சு நடக்க ஆரம்பித்தது. ஆனால் உள்ளே சுவிசேஷம் சொல்லுவதை நிறுத்தவில்லை. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் காலங்களிலே ஒரு கூட்டம் இங்கே நம்ம சபையில் நடத்துவோம். அங்கே ஹேண்ட்பில்ஸ்லாம் கொடுத்து மாணவர்கள்லாம் வருவாங்க. ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 140 மாணவர்கள் வரைக்கும் வந்த காலங்கள்லாம் இருக்கிறது. ஆவரேஜாக 90-95 வந்து கொண்டு இருப்பார்கள். அந்த காலகட்டங்களிலே 3 முறை கூப்பிட்டு, இனிமே லாஸ்ட் வார்னிங், இனிமே நீ இயேசுநாதரை குறித்து மாணவர்களுக்கு சொன்னால் வேலையை விட்டு தூக்கி விடுவோம் என்று சொல்லி மிரட்டினார்கள். வேலை போட்டு கொடுக்கறது அவர், எனக்கு படிப்பை கொடுத்தது அவர், வேலையை கொடுத்தது அவர். நீ இந்த வேலையை விட்டு தூக்குனா வேறு வேலை ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் செஞ்ச ஊழியத்தை அவர் விடவே இல்லை. செஞ்ச ஊழியத்தை விடலை. மனுஷங்களால் வந்த தடைகள் நிறைய வந்துச்சு. இதை காட்டியே பயன்படுத்தினாங்க. வேலையை தூக்கிடுவோம், வேலையை விட்டு தூக்கிடுவோம். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மனுஷனை சென்னையிலேருந்து கொண்டு வந்தார், ஒரு டாப் பொசிஷனுக்கு கொண்டு வந்தார். அவர் வந்து கரெக்டாக 1 வருஷம் இங்கே இருந்தார். அந்த 1 வருஷத்தில் அவர் செஞ்ச ஒர்த்தான உருப்படியான ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் இந்த ப்ரொஃபஸருக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருந்து கவர்மெண்ட் எய்டடில் போட்டு வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார். அல்லேலூயா. இந்த தேவன்
என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வேலையும் போகல, ஒன்றும் போகல. அதுக்கப்புறம் டாக்டரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவர் கைட் பண்ணி, டாக்டரல் ஸ்டூடெண்ட்ஸில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை போகலை, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அங்கே வேலை செய்ய ஊழியத்தை செய்கிறதற்கு ஆண்டவர் பலப்படுத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. அது மாத்திரமல்ல, கல்லூரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் இந்தியாவில், வட இந்தியாவில் போய் பல பெரிய யூனிவர்சிட்டிஸில் இவங்க சார்பில் அங்கே போகிற அளவுக்கு ஒரு கனத்திற்குரிய ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் அவரை கொண்டு உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அது வசனம் கட்டாயமா நிறைவேறுங்க. ஊழியம் செஞ்சு பாருங்க. செய்யாதவங்களுக்கு விளங்காது, செஞ்சு பார்த்தா தெரியும். அல்லேலூயா, எவ்வளோ கனம் வருதுன்ட்டு. எனக்கு அருமையானவர்களே, பாயிண்ட் அதுவல்ல. பாயிண்ட் சொல்ல வந்த பாயிண்ட் இது. மனுஷங்க எவ்வளோ தடைய, உன்னோட உயர்வுக்கு, உன்னோட முன்னேற்றத்துக்கு மனுஷன் எவ்வளவுதான் தடை போட நினைச்சாலும் சில நேரங்களில் மனுஷனை வச்சே அந்த தடையை உடைச்சு தூக்கி போட்டு போயிடுவார் ஆண்டவர். அதைத்தான் இந்த விஷயத்தில் செய்தார். மனிதர்களால் வரும் தடை, நெகேமியாவின் காலத்திலே நெகேமியாவிற்கு கர்த்தர் அதை செய்து கொடுத்தார். எல்லா விதமான தடைகளையும் மாற்றி ஜெயத்தையும் முன்னேற்றத்தையும் சக்சஸையும் முற்றிலும் பெற்று தருகிறதற்கு நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். சத்ருவினால் வர்ற தடையை பார்த்தோம், சூழ்நிலையினால் வர்ற தடையை பார்த்தோம், மனிதர்களால் வர்ற தடையை பார்த்தோம். உயர்விற்கு வருகிற தடைகள் எந்தெந்த ஏரியாஸ்ல நமக்கு தடை வருது என்று பார்க்கும் பொழுது, பாசிபிள் ஏரியாஸ் ஆஃப் ஹிண்ட்ரன்சஸ் ஆர் அப்டக்கிள்ஸ் இன் லைஃப். உயர்விற்கு வருகிற தடைகள், அப்லிஃப்ட்மெண்ட். நம்பர் 2, முன்னேற்றத்திற்கு வருகிற தடைகள், ஃபார் த ப்ராக்ரஸ்ல வர்ற தடைகள். எதிர்கால நல் வாழ்விற்கு வருகிற தடைகள், ஃபியூச்சர் செட்டில்மெண்ட், அதிலே வருகிற தடைகள். ஸ்தோத்திரம். வாழ்வு சீர்நிலைப்படுவதற்கும் மேம்பாட்டிற்கும் வருகிற தடைகள், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஆன்மீக வாழ்க்கையில் வருகிற தடைகள், அது ஆன்மீக வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அதில் குறிப்பாக வர்ற தடைகள் அவிசுவாசத்தினாலே வரும், ராங் மோட்டிவ்ஸ்னாலே வரும், தவறான உள்நோக்கத்தினாலே வரும். அடுத்ததாக, பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்க தடைகள். 1-2 தடைகளை மாத்திரம் வேகமாய் கூறி நான் முடித்து செல்கிறேன். உயர்வுக்கு வருகிற தடைகள், the obstacles that come against the upliftment of a person's life towards his God ordained destiny. தேவன் ஒருவருக்கு வைத்திருக்கிற அந்த உயர்ந்த டெஸ்டினிக்கு உயர்ந்து செல்ல முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறதற்கு வல்லமை உடையவர். அருமையானவர்களே, வேதாகம பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலே தேவன் அதை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சில வேத உதாரணங்களை உங்கள் முன்பதாக வைக்கும்படி விரும்புகிறேன். அவற்றில் சில உதாரணங்கள் நமக்கு நன்கு தெரிந்த உதாரணங்கள், பரிச்சயமான உதாரணங்கள். முதலாவது யோசேப்பு. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு தன்னுடைய சொந்த குடும்பத்தால், உடன் பிறந்தவர்களால் துரோகத்தை அவன் எதிர்கொள்ள நேர்ந்தது. சொந்தக்காரங்க துரோகம் பண்ணிட்டாங்க பாஸ்டர்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க தெரியல. உங்கள் மைண்டு வாய்ஸ் ஆண்டவருக்கு தெரியும். சொந்தக்காரங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், துரோகம் பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்களே துரோகம் பண்ணிட்டாங்க, சில குடும்பங்களில் கூட பிறந்தவங்களே துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. சோத்ரா, அந்த யோசேப்புக்கு அது நடந்தது. யோசேப்பை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சிருந்தாருங்க. பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில் எகிப்தில் அவனை உயர்த்தி வைத்து அநேக லட்ச ஜனங்களுக்கு ஜீவரட்சணை செய்கிறதற்கு ஒரு பாத்திரமாய் அவன் இருக்கும்படியான உயர்ந்த திட்டத்தை தேவன், அவனோட டெஸ்டினி அதுதான். உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்த ஒரு டெஸ்டினி ஒன்று உண்டு. அதை விசுவாசிக்கிறீங்களா? எனக்கென்று ஒன்று உண்டு. ஆண்டவர் அதை சில காரியங்களை பேசியிருக்கிறாரே முன்கூட்டியே. அந்த டெஸ்டிக் நேராக போக முடியாதபடி இருக்கிற தடைகள், இதெல்லாம் தாண்ட வேண்டி இருந்தது பாருங்க. ஸ்தோத்திரம். அவனால் கிடைக்கப்பட்ட நன்மையை நினையாமல் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருந்தது. உங்கள்கிட்ட நன்மை பெற்றவங்களா இருப்பாங்க, திடீர்னு அவங்களே உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உயர்வுக்கு வருகிற தடை. யோசேப்புக்கு அதுதான் நடந்தது. போத்திபார் வீட்டில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, போத்திபார் வீட்டில் யோசேப்பு நல்ல உண்மையான வேலைக்காரனாக இருந்தாரா இல்லையா? அவன் இருக்கும்போது யோசேப்பு நிமித்தமாக போத்திபாரின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்.
பைபிளில் போட்டிருக்கா. போர்த்திபார் செஞ்ச எல்லாத்துலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்பு நிமித்தமாக கொடுத்தார். இவன் வந்ததுனால தான் அவ்வளோ நன்மை, வந்ததுக்கு பிறகு அவ்வளோ நன்மை வந்ததுன்னு யாருக்கும் தெரியும்? போர்த்திபாருக்கும் தெரியும். ஒரு தீர விசாரிக்காமல் ஒரு பெண் தன்னுடைய மனைவி சொன்ன ஒரு பொய்யின் நிமித்தமாக, இன்றைக்கும் வாழ்க்கையில் இன்றைக்கி எத்தனை இடங்களில் அது நடக்குது. ஒரு பொய்யை ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அது இன்னொருடைய லைஃப்பை எவ்வளோ பாதிக்கும்னு யோசிக்கிறது இல்லை. அந்த பொய்யை சொல்லி அந்த பொய்யை இவனும் நம்பி யோசேப்புக்கு சிறை தண்டனை. கேட்கலாம், யோசேப்பே சின்ன வயசில் சொப்பனம் கண்டீங்களே யோசேப்பே, 11 அரிக்கட்டுகள் உனக்கு முன்னால் விழுந்து வணங்கிச்சாமே, இப்போ என்ன போச்சு? யோசேப்பை மறக்காத தேவன் ஒருவர் இருந்து கொண்டு தான் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாள் வந்தது, ராஜா ஆள் அனுப்பி அவனை வர வைத்தான். ராஜா சிங்காசனத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தான். இப்போது போர்த்திபார் தானியம் வாங்கணுன்னாலும் யார்கிட்ட தான் வந்து நிற்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்ட்ட வா சார், வா, வழிக்கு வர வைப்பார் ஒரு நாள்ல. அல்லேலூயா. இறங்கி வர வைப்பார் ஆண்டவர். உயர்வுக்கு வருகிற தடைகள், ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும் முடிவு பண்ணிட்டார்னா இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் அந்த உயர்வை தடுக்க முடியாது. விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியானாலும் கர்த்தர் உயர்த்துவார், எப்படியானாலும் கர்த்தர் உயர்த்துவார். உயர்விற்கு வருகிற தடைகள். இன்னொன்று, மோசே, அவனை குறித்து கர்த்தர் வச்சிருந்த டெஸ்டினி என்னங்க? அவனை குறித்து கர்த்தர் வச்சிருந்த டெஸ்டினி என்ன? 32 லட்சத்திற்கும் அதிகமான சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தருடைய உதவியோடு விடுதலை செய்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். இதுதான் மோசேயை குறித்ததான டெஸ்டினி, மோசேயை வைத்த டெஸ்டினி. ஆனால் அதற்கு தடையாக இருந்தது என்ன தெரியுமா? அந்த உயர்வுக்கு தடையாக இருந்தது, இவன் ஏற்கனவே நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் அரண்மனையில் வளர்க்கப்பட்டவனாய், அரண்மனையின் படிப்பை எல்லாம் பற்றவனாய் இருந்தவன், இப்போ பார்வோனின் அதிகாரம் அவனுக்கு தடையாக இருக்கிறது. பார்வோனின் அதிகாரத்துக்கு பயந்து ஓடி போய் எங்கே போயிட்டாரு? அரண்மனையில் இருந்தவர் ஆடு மேய்க்கிற நிலைமைக்கு போய்விட்டார். அழைத்த ஆண்டவர் அழைப்பை மறக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அழைத்த ஆண்டவர், உன்னை அழைத்த ஆண்டவர் உன் தலையின் மேலே வைத்த அழைப்பை மறந்து போகிற ஆண்டவர் அல்ல. ஏற்ற நேரம் வந்தபோது ஆண்டவர் மோசேக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து அவனை எந்த டெஸ்டினிக்கு அழைத்தாரோ அந்த டெஸ்டினை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? தாவீதின் வாழ்க்கையில இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக அவன் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் அவனை குறித்து வைத்த டெஸ்டினி. 15 வயதிலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் 15 வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆயினும் அவனுடைய வாழ்க்கையில வந்த தடைகள் எத்தனை எத்தனை எத்தனை. ஆனால் கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருந்தார். 30 வயசுல அவன் ராஜாவை உட்கார வேண்டும். சவுலின் மூலமாக அவனுக்கு ஏகப்பட்ட தடைகள். பெரிய ராஜா இந்த ஒருத்தனை வேட்டையாடுறதையும், ஒருத்தன் உயிரை வேட்டையாடுறதுக்கு இராணுவத்தோடு வர்றான். எத்தனை தடவை வந்தான். அவன் சாதாரண ஒரு ராஜாவா, இவனுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லாத ராஜாவாக இருந்தால் கூட இவனுக்கு மனசு வலிச்சிருக்காது ரொம்ப. யாரா போயிட்டாரு? சவுல் தாவீதுக்கு யாருங்க? அது வரமாட்டேங்க. அந்த உறவு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க பாருங்க. மாமனார் மாமியார்னு சொல்லணுனாலே அப்படியே ஒரு திகில் அடிக்குது. மாமனார் படையோடு வர்றான், விரட்டிட்டு வர்றான், உயிர் எடுக்கிறதுக்கு வர்றான். அவ்வளோ தடையை சந்தித்த தாவீது வனாந்திரத்தில் போய் கெபில ஒளிந்து கிடக்க வேண்டி இருக்குது. எதிராளிகள் தேசத்தில் பெலிஸ்தியர்கிட்ட ஓடி போக வேண்டி இருந்தது. எல்லா தடைகள் நடுவில் அந்த தடைகளை கர்த்தர் மாற்றி ஏற்ற நேரத்தில் அவனை உயர்த்த வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக எஸ்தர், அவளுடைய எளிய பின்னணியும் அவளுடைய உயர்வுக்கு தடையாக வந்தது. இதெல்லாம் நான் என்ன உதாரணம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அவருக்குரிய டெஸ்டினி, அந்த உயர்ந்த திட்டம், உயர்ந்த லக்கு, அந்த உயர்ந்த டெஸ்டினிக்கு நேராய் அவர்களை ஏறி இருக்க பண்ண முடியாதபடிக்கு வந்த தடைகளை கர்த்தர் மாற்றின உதாரணங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எஸ்தரை குறித்து கர்த்தர் வைத்திருந்த டெஸ்டினி என்ன? 127 நாடுகளுக்கு ராணியாக அமர்ந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தன்னுடைய வேலை வரும் பொழுது ஸ்தோத்திரம், யூதர் குலத்தை அழிவு நின்று காப்பாற்ற வேண்டும். இதுதான் எஸ்தரை குறித்து கர்த்தர் வைத்திருந்த டெஸ்டினி. ஆனால் அவளுடைய எளிய பின்னணியும் அவள் உயர்விற்கு தடையாக நின்றது. ஆமானின் சூழ்ச்சிகள், அவள் முழு குலமும் அழிக்கப்படும் விளிம்பிற்கு சென்றது. ஆமானின் சூழ்ச்சிகளினால் கர்த்தர் அந்த தடைகளை மாற்றினாள்.
மாற்றினார். எத்தனையோ உதாரணங்கள் சொல்லி கொண்டு போகலாம். முன்னேற்றத்துக்கு வருகிற தடை, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கென்று தம்முடைய பிள்ளைகளுக்கென்று நியமித்து காண்பித்த இடத்திற்கு நேராக முன்னேறி செல்லுகிற வழியில் ஏற்படுகிற தடைகள். 2 தடை பெருசா வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. கானானுக்கு செல்லுகிற வழியிலே 2 பெரிய தடைகளை இஸ்ரவேலர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பிரயாணத்தின் ஆரம்ப கட்டத்திலே செங்கடலையும் பிரயாணத்தின் இறுதி கட்டத்திலே எரிகோ மதிலையும் அவர்கள் தடைகளாக எதிர்கொண்டார்கள். நடந்தது என்ன என்று நமக்கு தெரியும். அந்த 2 தடைகளையும் புத்திக்கு அப்பால் பட்ட விதத்திலே கர்த்தர் தகர்த்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? நான் உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையிலே முடிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடன் பிரச்சனை ஒருவேளை முன்னேற்றத்துக்கு சில பேர் லைஃப்ல நான் முன்னேற விரும்புகிறேன் பாஸ்டர். இது யார் வாழ்க்கையில் இதை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக ஒரு நாளிலே உங்கள் முழுமையான கடனிலே இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போதுமானவர். நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிற காசு வட்டிக்காரனுக்கு போகக்கூடாது. அது தேவ சித்தம் இல்லை. இதை விசுவாச ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடன் பிரச்சனையில் பாஸ்டர் கடனால் லைஃப்பில் முன்னேற முடியல, நிறைய கடன் ஆகிட்டே போகுது, லைஃப்பில் முன்னேற முடியல. 2 உதாரணத்தை நான் சொல்கிறேன் அருமையானவர்களே. ஸ்தோத்திரம். பணம்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸிங்க. அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காதீங்க. எப்படி என்னோட லைஃப்லையே சூப்பர் நேச்சுரலாக எத்தனை முறைகள் ஆண்டவர் என்ற தேவையில் உதவி செய்தார் என்று நான் சொல்ல ஆரம்பித்தா கடவுளுக்கு முன்னால் தாழ்மையோடு சாட்சியாக சொல்ல முடியும். குறைஞ்சது 1.5 மணி நேரம் எனக்கு வேணும். அத்தனை இன்சிடென்ட்ஸ் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். பண சூழ்நிலையில் எங்கெங்கெல்லாம் கர்த்தர் எப்படியெல்லாம் உதவி செய்தார், தனிப்பட்ட நிலைமையிலையோ ஊழியத்துக்கோ காரியங்களுக்கோ எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்று சொல்லி. ஆகவே கடன் பிரச்சனை உங்களை அதைரியப்படுத்த வேண்டாம். எனக்கு ஒரு கடனும் கிடையாது ஆண்டவருடைய கிருபையினால. ஏன்னா நான் கடன் வாங்குறதே கிடையாது. ஸ்தோத்திரம். அதை மக்கள்கிட்ட போயிட்டு ஆட்கள்கிட்ட போய் கேட்குற பிஸ்னஸ் ஒரு நாளும் பிடிக்காது. ஸ்தோத்திரம். அப்படி அந்த லெவலில் ஆண்டவர் வைக்கவும் இல்லை. ஸ்தோத்திரம். வட்டிக்கு வாங்குறதெல்லாம் கடன் வாங்குறதெல்லாம் அது தேவனுடைய வசனத்திற்கு மாறானது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா 2 உதாரணம் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் எனக்கு ஆண்டவரே பொருளாதாரத்தினால கடன் பிரச்சனை முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குதுன்னா கர்த்தரால் அதை மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். 2-3 வாரத்துக்கு முன்னால் பாஸ்டர் ராபர்ட்ஸை நீங்கள் வந்திருந்தாங்க இல்லையா? ஒரு சம்பவம் நான் மாலை நேரத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அவங்க லைஃப்லேயே 4-5 சம்பவங்கள். ஒரு நாள் ஆராதனை நடத்தும்போது ஃபஸ்ட்டு இந்த பாட்டு அப்போ தான் ஃபாதர் வெளியிட்டு இருந்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அந்த பாட்டில் இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான அடுத்தது அதில் கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். ராபர்ட்சன் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துரு. அப்போ யூத், அவர் வாலிப சகோதரன், உங்களை மாதிரி இங்கே வந்த 19-20 வயசில் இருந்த மாதிரி ஒரு யூத். அப்போ அவருக்கு ஒரு 21-22 வயசு இருக்கும். ரைட் சைடில் முன்னாடி சேரில் உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் கைத்தட்டி பாடுங்கன்ற கரெக்டாக அந்த ஸ்டான்ஸாக வரும்போது மட்டும் பாடாமல் உட்காந்துருக்கிறார். நான் பார்த்துட்டேன். ஃப்ரண்ட் ரோவில் இருந்தால் தான் தெரியுமே நமக்கு. ஆனால் எனக்கு புரியலை, எதுக்குன்னு புரியலை. கடனே இல்லாமல் வாழ வைத்துன்னு வரும்போது அமைதியாகிட்டார். ஆராதனை முடிஞ்சவொடனே என்கிட்ட தனியாக வந்தார். தனியாக வந்து பாஸ்டர் என் மனசு ரொம்ப சங்கடமாயிட்டு, என்னால் ஆண்டவரை முழுசாக விடுதலையோடு என்னால் ஆராதிக்க முடியலை, ஏயா என்ன விஷயம் அப்படின்னேன். சொன்னார், பாஸ்டர் அந்த நன்றி பலி பீடம் கட்டுவோம் பாட்டு நல்லா இருந்தது, ஆனால் அதில் ஒரு ஸ்டான்ஸால் ஒரு லைன் வருது, அதை என்னால் மனசார பாட முடியல, பொய் சொல்கிற மாதிரி இருக்குது. நடந்தது சொல்கிறேன். நடந்தது எங்களுக்கு நடுவில் நடந்த சம்பாஷணைக்கு கர்த்தர் சாட்சி. நான் சொன்னேன், என்ன பிரச்சனை அப்படின்னேன். பாஸ்டர் எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்கு. நான் எப்படி பாஸ்டர் கடனே இல்லாமல் வாழ வைத்துன்னு கைத்தட்டி பாட முடியும்? யதார்த்தம் தான், வாஸ்தவம் தானே. நான் சொன்னேன், உனக்கு விஷயம் தெரில ராபர்ட், விவரம் தெரில. நான் சொன்னேன், அப்படி இருந்தாலும் கடனே இல்லாமல் வாழ வைத்துன்னு மனசு நிறைஞ்சு பாடுனா, பாடினதுக்காகவாது நம்ம பார்த்து இப்படி பாடுறேன், இவனை கடனில் வச்சா நமக்கு வேலைக்காகாதுன்னு அடுத்த நிமிஷமே கடனை வச்சு தூக்கி எடுத்துருவாரே அவர், ஆராதிச்சிருக்கலாமே, அப்படி ஆராதிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். நான் ரகசியம் சொல்லித்தரேன், எது இல்லையோ அதான் நீங்கள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா பிள்ளை சாக்லேட் கேட்டிருக்கோம், நீங்கள் மறந்து போய் வந்திருப்பீங்க. அது வந்துட்டு சாக்லேட்டுக்காக தேங்க்யூ டேடி அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுதுன்னு வைங்க. அடுத்த தடவை வீட்டுக்குள்ளே வரும்போது சாக்லேட் இல்லாமல் வருவீங்க உள்ள. ஹலோ,
அந்த கொதர்க்கமான ஆட்கள் தான் என்னமோ சர்க்காஸ்டிக்காக நீ சொல்லுது என் பிள்ளை இப்படி இல்லாமல் பேசுவேன் அப்படின்னு கம்பு எடுப்பாங்க. அப்படி அல்ல, மனசுலேருந்து வர்றது, அன்பு நிமித்தமாக வர்றது. சொன்ன உடனே நான் சொன்னேன், வில் ப்ரே ராபர்ட், வில் ப்ரே, காட் வில் டேக் கேர். யூ சிங் தட் சாங் அண்ட் வர்ஷிப், ஹாப்பிலி வர்ஷிப் ஹிம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல யார் தடை வர்றதுக்கு ஒரு தடையும் கிடையாது. நல்ல சந்தோஷம். விசுவாச அறிக்கையில் சொல்லி இது ஆண்டவரே நான் விசுவாசத்தில் அறிக்கை எடுக்கிறேன், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். ஒரு நாள் வரும் அன்றைக்கு நான் இப்படி நான் உண்மையாக பாட போகிறேன், இன்றைக்கி விசுவாச கண்களில் பாடுறேன்னு பாடிட்டு போ அப்படின்ட்டேன். 2 வாரம் கழிச்சுது. அவங்களுடைய பெரியம்மா, அம்மாவுடைய ட்வின் சிஸ்டர் கனடாவில் இருக்கிறாங்க. அவங்க இவங்களை ஃபேமிலியாக வர வைக்கிறதுக்காக ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு சற்று அதிகமான தொகையை இவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி விசா அப்ளை பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. விசா அப்ளை பண்ணால் விசா கிடைக்கல, போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய தாயாரை அவங்க ஒரு இடத்துல ஒரு ஜப்பான் எம்பசியில் ஒரு அம்பாசிடருக்கு ஒரு டிப்ளமேட்டுக்கு கீழே குக்காக வேலை செய்கிறவங்க. அவங்க சர்வன்ட் குவார்ட்டர்ஸில் இருந்து குக்காக வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கும் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா விதமும் தடை வந்துருச்சு. 3ஆவது வாரம் விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க பெரியம்மா கிட்ட, பெரியம்மா இப்படி விசாவும் கிடைக்கல. ராபர்ட் சொல்கிறார், அம்மாவுக்கும் லீவு கொடுக்க மாட்டேன்றாங்க, நாங்கள் வர்றது இயலாத சூழ்நிலை. சரி, இந்த பணத்தை நான் உங்களுக்கு எப்படி அனுப்புறது? அதை பற்றி கவலைப்படாத ராபர்ட், அதை நீங்களே வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா, அதை நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் கடனை அடைச்சிட்டு அடுத்த முறை பாடும் பொழுது, கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். எங்கள் அப்பா எப்படி செய்வார்னு தெரியாது, விதவிதமாக செய்வார், விதவிதமாக செய்வார், விதவிதமாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்திருந்தார். நான் முன்னால் சொல்லியிருக்கிறேன், சொல்லணும்னு ஏவப்படுறதுனால சொல்கிறேன். எனக்கு கடன் பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரை ஆராதிங்க, வெளியே வந்துடணும் அதை விட்டு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவ மனுஷன் அவருடைய சாட்சியை சொன்னார். அவர் ஒரு பிஸ்னஸில் ஏர்லி 80s பிஸ்னஸில் பெரிய லாஸ். ஏர்லி 80s அதே 3 lakhs தான். 3 lakhsன்றது பெரிய விஷயம். ஏர்லி 80s யோசித்து பாருங்கள். இந்த மனுஷன் தற்கொலை பண்ணுறதுக்காக விஷ பாட்டிலை எடுத்துட்டு, ஸ்தோத்திரம், மெரினா கடற்கரையில் போய் குடிச்சிட்டு கடலில் விழுந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு. பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்கிறாரு. யாருக்கும் சொல்ல வேண்டாம், இதுக்கு மேலே கடன் நிறைய ஆகிப்போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ முன்னாடி ஒரு கார் நிற்கிது. அவர் பக்கத்தில் கார் நிற்கிது. அப்படியே விண்டோ அப்படியே கீழே இறங்குது. டிரைவ் பண்ணிட்டு வந்தவர் உள்ளே ஏறு அப்படின்றாரு. அந்த தொனியில் இருந்த அதிகாரம், ஒரு வித அன்பு, இவருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. திடீர்னு முன்ன பின்ன தெரியாத ஒரு கார் நிற்கிது. அதில் உள்ளவர் உள்ள ஏறுன்னு சொல்கிறாரு. இவர் அறியாமலேயே அடுத்த செகண்ட் தாட் வர்றதுக்கு முன்னால் உள்ளே ஏறி உட்கார்ந்துட்டார். விண்டோ ஏறுது, கார் அமைதியாக போகுது. ஓட்டிட்டு வந்த நபர் ஒரு வார்த்தை பேசலை. இந்த மனுஷன்ட்ட ஒரு வார்த்தை பேசலை. கார் ஸ்டீரியோவில் இந்த சாங் இங்கிலீஷில் ஓடிட்டுருக்கு. பைண்ட் அஸ் டுகெதர் லார்ட், பைண்ட் அஸ் டுகெதர் வித் கார்ட்ஸ் தட் கேன் நாட் பி ப்ரோக்கன். அந்த சாங் ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் போகுது. அந்த கார் அப்படியே கிரீன்வேஸ் சாலையில், அந்த காலத்தில் கிரீன்வேஸ் சாலை, இன்றைக்கு டாக்டர் டிஜே தினகரன் சாலைன்னு இருக்குது, கிரீன்வேஸ் சாலையில் திரும்புது. நம்பர் 16 கிரீன்வேஸ் சாலைக்குள்ளே போர்ட்டிகோவில் அந்த பார்க்கிங் ஏரியாவில் போய் நிற்குது. நின்ன உடனே அப்போ தான் அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு வந்தவர் திரும்பி பார்க்குறாரு. இவரை பார்த்து, இது வரைக்கும் என்ன ஏது யார் எவர் ஒன்றும் தெரியாது, எதுவுமே பேசலை. தற்கொலை பண்ண போறியா? போய் பண்ணு. தற்கொலை பண்ண போறியா? போய் பண்ணு, போ. இந்த மனுஷன் ஆடி போயிட்டார். யாரையா நீர்? மனசில் நினைக்கிறார், இவர் யார்? ஏன்னா அவர் எங்கள் வீட்டில் அவர் சொன்னதை நானே காதில் கேட்டேன். எனக்கு தெரியும். அவர் இன்றைக்கி எனக்கு அவருடைய உருவம் ஞாபகம் இருக்குது. சஃபாரி போட்டு வந்திருந்தார், ஊழியத்தில் இருந்தார் அந்த டைமில். அதாவது பிஸ்னஸ்லாம் விட்டுட்டார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்காக வந்துட்டார். எல்லாத்தையும் தூக்கி போட்டார். எனக்கு அருமையானவர்கள், அவர் சொன்னார், காரில் ஏறி உட்கார்ந்த உடனேயே எனக்கு ஏதோ ஒரு தேவ பிரசனத்தை நான் உணர்ந்தேன். காரை ஓட்டிட்டு வந்தவர் டிஜிஎஸ் ஐயான்னு எனக்கு தெரியாது. கிரீன்வேஸ் ரோடில் அந்த அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போன பிறகு தான் எனக்கு தெரியும். தற்கொலை பண்ணுறியா, போய் இறங்குன்னு சொன்னோடனே அவர் பொலன்னு அழுதுட்டார். அழுத உடனே அவர் சொல்கிறார், மகனே உன்னை நான் பயன்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கடனை மாற்றி தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு தீர்க்க தரிசனம் சொல்லி அவருக்காக ஜெபித்து அவரை கூட்டிகிட்டு போய் மார்னிங் டிஃபனெல்லாம் வாங்கி கொடுத்து இது பண்ணி அவரை அனுப்பி வச்சார்.
அடுத்த 3 மாசத்துக்குள்ள அந்த கடனை முழுமையாக அடைக்கும்படி கர்த்தர் அவருக்கு வழியை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. முன்னேற்றத்திற்கு இருக்க தடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். எதிர்கால நல்வாழ்விற்கு வருகிற தடைகள், எனக்கு அருமையானவர்களே, கடந்த கால இழப்புகள், கடந்த கால நஷ்டங்கள், கடந்த கால துன்பங்கள், ஓ ஸ்தோத்திரம், இவைகள் தடையாக நின்று எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்க போகிறது என்கிற நிச்சயம் இல்லாமல், திசையும் தெரியாமல் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே அந்த தடையை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எதிர்கால நல்வாழ்விற்கு வருகிற தடைகள். இன்னைக்கு எனக்கு ஒரு நிச்சயம் இல்லையே பாஸ்டர், எனக்கு எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லையே, கடந்த காலத்தில் இழப்புகளை சந்தித்திருக்கிறேன், கடந்த காலத்தில் நஷ்டங்களை சந்தித்திருக்கிறேன், கடந்த காலத்தில் துன்பங்களை சந்தித்திருக்கிறேன், எனக்கு திசை தெரியவில்லை என்று சொல்லுகிற யாராக இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்காக வேதத்திலே ஒரு உதாரணத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ரூத்துக்கு இப்படி தான் இருந்தது. ரூத்தின் வாழ்க்கையில அதுதான் நடந்தது. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்குள்ள கணவனை இழந்தால், குழந்தைகள் கிடையாது, வயோதிப மாமனார் இல்லை, தன்னுடைய கணவனுடைய சகோதரன் இழந்து போனார். 2 விதவைகள் அந்த வீட்டில், மொத்தத்தில் 3 விதவைகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இழப்புகள், நஷ்டங்கள், துன்பங்கள், எதிர்காலத்தை குறித்த பெரிய கேள்விக்குறிகள், நிச்சயமற்ற நிலைமைகள். ரூத்தின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. 1ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். 14 to 17 வரைக்குமான வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆனால் நடந்தது என்ன? இந்த ரூத்தின் வாழ்க்கையிலே எதிர்கால நல்வாழ்வுக்கு இருந்த தடையை கர்த்தர் மாற்றினார். கர்த்தரிடத்தில் வந்ததுனாலே ஒரே ஒரு வார்த்தை நகோமியை பார்த்து சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீர் மரிக்கும் இடத்திலே நானும் மரணம் அடைவேன் என்று சொல்லி உறுதியாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னதை பரலோகம் கேட்டது. கர்த்தர் பார்த்தார், அப்பவே முடிவு பண்ணிட்டாரு, இந்த மோவாப்பிய ஸ்திரீயாய் இருந்தாலும் கூட நான் ஒரு இடத்துல கொண்டு விடுவேன். என்னுடைய குமாரன் வெளிப்படுகிற அந்த சந்ததியின் அந்த வம்ச வழியிலே ரூத்தின் பெயர் இடம் பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் முடிவு செய்தார். அல்லேலூயா. எதிர்கால நல்வாழ்வுக்கு வருகிற தடை, போவாசின் வயல் நிலம் தற்செயலாய் நேரிட்ட நிலம் போவாசுடையதாய் இருந்தது. சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தற்செயலாய் நேரிடுகிறது போல கட்டளையிடுகிற சில காரியங்கள் கர்த்தர் முன் நியமித்த நன்மையாக இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். She became a wealthy woman. போவாஸ் பெத்லகேமில் மிகவும் பிரசித்தி பெற்ற, மிகவும் செல்வந்தனான ஒரு மனுஷன். இப்பொழுது ரூத் அந்த திருமணத்தின் மூலமாக செல்வந்தமான, அதை ஃபெமினினில் எப்படி சொல்லன்னு தெரியல, she became a wealthiest woman. அது மாத்திரமா, தாவீது ராஜாவுடைய கொள்ளுப்பாட்டியாக மாறிவிட்டாள். She became the great grandmother of King David, in whose lineage Jesus Christ came. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். கிராபா ஷங்கா லகதலபா. தடைகளை மாற்றுவாரம்மா. உன் லைஃப்பில் தடையை மாற்றுவார். முன்னேற்றத்திற்கான தடைகள், எதிர்காலம் லைஃப் செட்டில்மெண்ட் ஆகாதா, என் லைஃப் ஒன்று செட்டில் ஆகலையேன்னு நீ அடிக்கடி உன் மனசில் படபடக்கிற, என் லைஃப் செட்டில் ஆகலையே ஆண்டவரே, என் லைஃப் இன்னும் நான் விரும்புகிற விதத்தில் செட்டில் ஆகலையே, உனக்கு நல்ல லைஃப் செட்டில்மெண்ட்டை, தடைகளை மாற்றி ஏற்படுத்தி கொடுக்க நீ ஆராதிக்கிற இயேசு இன்றும் போதுமானவராக இருக்கிறார். நல்ல பிதாவே, இந்த நாளிலே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய், இந்த செய்திக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை யாரெல்லாம் விசுவாசித்து தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு பேசப்பட்ட ஆண்டவரே இந்த சத்தியத்தின் ஆண்டவரே அந்த சாராம்சங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தடைகள் நீங்க பெற்றவர்களாய், தடைகளை தகர்க்கிறவர் எங்களுக்கு முன்னாலே செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் நீங்க பெற்றவர்களாய் ஏற்ற நேரத்தில் சாட்சிகளை சொல்லுகிறதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்தருளும். அந்த ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.